தென்னாடுடைய பெரியவா போற்றி, பெரியவா போற்றி, பெரியவா எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி, இறைவா போற்றி, இறைவா சர்வஜா சர்வவியாபிமா பெரியவா சரணம், மகா பெரியவா சரணம். சர்வஜா சர்வவியாபிமா பெரியவா சரணம், மாய பிறப்பருக்கும் மகா பெரியவா போற்றி, மாய பிறப்பருக்கும் மகா பெரியவா போற்றி. அபாரகண சிந்தம் ஜானதம் சாத்திருப்பணம் ஸ்ரீ சந்திரசேகரம் பரமாவதானம் கலியதேவம் காஞ்சமணி யுட்டிக்ஷன் பிரத்யேகமாக நம்ம மகாபெரியோட பக்தர்களுக்கு ஏற்பட்டு கொண்டிருக்கும் அனுபவங்களையும் ஒவ்வொரு நாள் ஒரு அனுபவம் ஒரு தலைப்பு. அனுபவத்தோட தலைப்பு கடலில் குதித்து உயிர் விடுறத பார்த்துக்கிறேன். கடலில் குதித்து உயிர் விடுறத பார்த்துக்கிறேன்ல பார்க்குறேன். இது இந்த சேனல் எதுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாலும் பண்ணுவாங்க, தரமே பாருங்கள். நீங்கள் நிஜமாகவே பார்க்குறது அந்த சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள், இல்லைன்னா வேண்டாம். அந்த மாதிரி சப்ஸ்கிரைபர்ஸ் நம்மளுக்கு தேவையில்லை. ஏன்னு கேட்டால் நம்ம சொல்கிற இந்த அனுபவங்கள் நீங்கள் கேட்டிருக்க முடியாது அப்படின்னு எனக்கு ரொம்ப நல்லாவே தெரியும். அது பெரியவா கொடுக்குற புத்தியில் தான் பேசிகிட்டு இருக்கேன். நிச்சயம் கேட்டிருக்க முடியாது. நீங்கள் கேட்டிருந்தா நான் கேட்டிருக்கேன்னு நீங்கள் சொல்லுங்கள், நான் அதை தெரிஞ்சுக்கிறேன் நீங்கள் கேட்டீங்களான்னு. அப்படியான ஒரு அனுபவங்களை தேடி தேடி அதனை டிஸ்கிரிப்ஷன் கொடுத்து பெரியவா என்ன பண்ண வைக்கிறா அப்படின்னா, நீங்களாம் தினமுமே பார்த்து சப்போர்ட் பண்ணலன்னா இதை நான் பண்ணுறதுக்கு பிரயோஜனம் ஒன்றும் கிடையாது. பெரியவா மாத்திரம் அதை பார்த்துக்கிறா, கேட்டுக்கிறார், அவ்வளோதான். அந்த வரைக்கும் அது போகிறோம். இது கடலை குதித்து உயிர் விடுறத பார்க்குறேன் அப்படின்னா, பெரியவா அப்படி தான் பரமேஸ்வரன். உயிர் வருதா உயிர் போகிறதா அதெல்லாம் அவர் கையில் பிடிச்சி வச்சுட்டுருக்காரு. அப்போ எப்படி பெரியவா உன் தலைவிதின்னு சொல்ல முடியாது. பெரியவா தான் நினச்சா நம்மகிட்ட விடுவார், நீ அப்படி பண்ணிக்கோன்னு. அதுதான் இது தெரியுறது பார்த்தா. ஸ்ரீமதி பார்வதி ஜெயராமன், அதாவது ஜெயராமன் வேதரக்ஷண நிதி ட்ரஸ்ட் அப்படிங்கிற இதை அண்ணாதுரை ஐயங்கார்னு அதை ட்ரஸ்ட் சொன்னோன்னா அண்ணாதுரை ஐயங்கார் பேர் தான் நம்மளுக்கு ஞாபகத்தில் வரலன்னா நம்மளாம் மனுஷாலே கிடையாது. அண்ணாதுரை ஐயங்கார். அதுக்கு அடுத்தது அந்த ஜெயராமன் நல்லா பார்த்துட்டார் அந்த ட்ரஸ்ட்டை. அவரும் ஒரு சீனியர். அதுக்கு முன்னாடி சுவாமிநாத ஐயர்ன்றவர் தான் இவளுக்கு மேலே இருந்தவர். அண்ணாதுரை ஐயங்கார் கண்ட்ரோலில் அவர் தான் இருந்தார். இந்த சுவாமிநாத ஐயருக்கு 3 பசங்க 2 பொன் குழந்தைகள் 2 பேர். எல்லாருமே அங்கங்கே இருக்கா, வெளியில் எங்கேயோ இருக்கா. அதில் பிள்ளை பேர் சொல்லலை. அவள் இந்த பார்வதி ஜெயராமன் தான் இன்டர்வியூவில் சொல்கிறா. அந்த பிள்ளை ஷிப்பிங் டிபார்ட்மெண்ட்டில் ஒர்க் பண்ணுறான். அப்போது எங்கேயாவது கடலில் அந்த ஷிப்பில் போனவன் தான் கேப்டனாக வேறு இருக்கான். அங்கேயும் எங்கேயாவது ஒரு ட்ராவல்லையே இருந்துட்டுருப்பானா இருக்கும். அப்படி போயின்னு இருக்கான். அப்பா அம்மாவுக்கு இங்கே வயசாச்சு. அவள் இங்கே ஊரில் சொந்த ஊரில் இருந்துட்டுருக்கா. இப்படி ஓடின்னு இருக்கு. அப்போ அந்த இவனுக்கு சோமநாத ஐயர், அதாவது ஷிப்பிங் டிபார்ட்மெண்ட்டில் ஒர்க் பண்ணுறான்னு சொன்ன 3 பசங்க 2 பொன் குழந்தைகள் தான். முதல் பையன் ஷிப்பிங்கில் வேலை செய்கிறவன், அந்த கேப்டனாக இருக்கவன் அந்த பையன். அவங்ககிட்டேருந்து ஒரு லெட்டர் வந்தது அப்பாவுக்கு. சுவாமிநாத ஐயருக்கு வயசானவருக்கு ஒரு லெட்டர். அந்த லெட்டரில் டீட்டெயில்டாக எழுதியிருக்கான் நிறைய. அவனுக்கு டிபார்ட்மெண்ட்டில் நிறைய தொல்லைகள் இருக்குது. எங்கே போனாலும் இருக்குமே தொல்லைகள் இருக்கும். அதனால் உயிரை விட்டுக்கலாமா அப்படின்னா என்ன அளவுக்கு என்ன அவனை திருடிட்டானா ஒன்றும் இல்லையே. அப்போ என்ன உயிரை விடணும்னா, சில பேர் அப்படி இருப்பாள். அவள் மனசு புத்தி அப்படி போயிடுத்துனா அந்த புத்தியை பெரியவா அப்படியே விட்டுருவா, அப்படியே போய்கிட்டோம் அப்படின்னு விட்டுருவா. இதுதான் நடக்கும். சிலதெல்லாம் அப்படி தான். நான் தலையெழுத்துன்றது அதுதான். அவன் ஒரு லெட்டரில் எழுதியிருக்கான், எனக்கு எக்கச்சக்கமான தொந்தரவு இருக்குது, அதெல்லாம் எதெல்லாம் சொல்லலை ஆஃபீஸில். அதனால் கடைசியாக என்ன வரிகள் வருதுன்னா அந்த லெட்டரில், அந்த காலத்தில் லெட்டர் தானே, இன்றைக்கி தானே இன்டர்நெட்டு இமெயில்னால், மனசில் நிம்மதி இல்லை, அதனால் கடலில் குதித்து தற்கொலை பண்ணிக்க போகிறேன் அப்படின்னு அதில் கடைசி லைன் எழுதிட்டு சைனை போட்டு லெட்டர் வந்துடுது. இந்த லெட்டரை எடுத்துட்டு பாவம் அந்த வயசானவர் உதவிக்கு கூட்டின்ட்டு அவள் பொண்டாட்டி சொன்னால் போய் பெரியவா இதை இவா கிட்ட சொல்லியிருக்கா பார்வதி ஜெயராமன் கிட்ட. அவள் சொன்னால்
நான் உங்கள் பொண்டாட்டியை பார்த்துக்கிறேன். ஏன்னா அவள் பொண்டாட்டி ஏற்கனவே இந்த சுவாமிநாத ஐயர் பொண்டாட்டி வந்து கொஞ்சம் பாவம், கை கால் எல்லாம் ரொம்ப ப்ராப்ளம் இருக்குவா இல்லையா, ஏற்கனவே அவன் நிறைய அவருக்கு ஏற்கனவே இந்த இதெல்லாம் இருக்குது. ஸோ அதனால் வாக்கர் வச்சுன்னு தானே பண்ணுறேன். அதனால் உங்கள் பொண்டாட்டியை நாங்கள் பார்த்துக்குறோம். ஏன்னா அவர் பேசுகிறத வச்சு புரிஞ்சுப்பாளே, வயசான காலத்தில் அவர் நானே தான் போய் பார்ப்பேன்ற மாதிரி சொல்லியிருப்பாரா இருக்கும். அதனால தான் இந்த வார்த்தை வருது. எனக்கும் தோன்றுறது. அவள் இன்டர்வியூவில் சொல்ல சில கஸ் நான் பண்ணுவேன், அது கரெக்டாக இருக்கும். அவருக்கு தானே போய் அதை கேட்டுட்டு வரணும் பெரியவா வாயிலன்னு வந்திருக்கும். அதனால் நீங்கள் போயிட்டு வாங்கோ, நான் பார்த்துக்கிறேன் உங்கள் பொண்டாட்டியன்னு அனுப்பிச்சி விட்ருக்கா அந்த பார்வதி ஜெயராமன். போனால் இந்த லெட்டர் எடுத்துகிட்டு அவர் போனார். சுவாமிநாத ஐயர் யாரோ ஒருத்தர் ஹெல்ப்புக்கு கூட்டிகிட்டு, அதான் ஒரு பையன் வேலை செய்கிறானா கூட, ஒருவேளை அந்த பையனாக இருக்கலாம், யாரும் தெரியல. போனால் பெரியவா கிட்ட லெட்டர் வரிசையாக படித்து காமிச்சார். பெரியவா வந்து எல்லாத்தையும் கேட்டுன்ட்டு, கவலைப்படாத, பெரியவா சொன்னது இதான் பேரலிட்டிக் ஸ்ட்ரோக்கில் தான் நம்ம இருக்கா பாவம். அந்த இதில் நடப்பா வாக்கர் வச்சுருந்தானப்பா, இவருக்கே ஏற்கனவே வயசானாச்சு பாவம். பெரியவா கிட்ட போய் அதெல்லாம் சொன்னோடனே பெரியவா கவலைப்படாத சொன்னதை வந்து பார்வதி ஜெயராமன் தான் அந்த அந்த மாமாவுக்கு. பெரியவா வந்து எல்லாத்தையும் கேட்டுன்ட்டு பெரிய ஒரு சிரிப்பு சிரித்தாலும் ஹான்னு சிரிச்சிருக்கார். பிரசாதமும் தரல, கடம்பு அப்படின்ற மாதிரி தலையாட்டிட்டார் போல இருக்குது. அன்றைக்கி ஆக்சுவலாக அவர் மௌனம், ஆனால் சிரிக்கிறது மட்டும் சிரிச்சிருக்கார். பெரியவா பெரிய சிரிப்பாக சிரிச்சிருக்கார். இப்போ கிளம்பி வந்துட்டா. அங்கே இருக்கவா யாருக்கும் பெரியவா ஏன் சிரிச்சான்னு புரியலை, இவருக்கும் புரியலை. இவர் அதுக்கு தானே போனார். பெரியவா சில சமயம் அந்த மாதிரி சஸ்பென்ஸ் வச்சுருப்பார். திருப்பி வந்துட்டார். வந்து நடந்ததெல்லாம் எல்லாருக்கிட்டையும் பேசும்போது அந்த பார்வதி ஜெயராமன் கிட்டேயும் சொல்லியிருக்கார். இந்த மாதிரி பெரியவா ஹான்னு சிரிக்கிறார் பெருசாக. பெரியவா ஒன்றுமே எனக்கு சொல்யூஷனே கொடுக்கலன்னு. அதுக்கு பார்வதி ஜெயராமன் சொன்னால், பெரியவா சிரிச்சிருக்கான்னா அப்போ ஒன்றும் பயப்பட வேண்டி ஒன்றும் இல்லை அப்படின்னு தோன்றுறது. பரவாயில்ல, அந்த பார்வதி ஜெயராமனுக்கு ஏதோ தோணி இருக்குது, அது பரவாயில்லையா, கரெக்டானதானே. பெரியவா சிரிச்சிருக்காருன்னா இப்போ ஏதோ விஷயம் இருக்குது, அதில் ஒன்றும் கவலை இல்லைன்னு நம்ம எடுத்துக்கலாமே அப்படின்னு வர மனசுக்கு ஆறுதலாக சொல்லியிருக்கா. அது நிஜம்தான், அப்படி தான் நினச்சிருக்கணும், நம்ம நினச்சிக்கணும் சாதாரணமாக பாசிட்டிவாக. இல்லைன்னா பெரியவா ஏன் சிரிக்க போகிறா, அவன் எங்கே சாக போகிறான் அப்படின்றதுக்காக சிரிச்சிருக்கலாம். தெரியல, அந்த நேரத்தில் புரியல அவளுக்கு. இதில் இப்படி வந்தது. அதுக்கப்புறம் வந்து இவர் சுவாமிநாத ஐயரோட பொண்டாட்டி வந்து பெரியவா பார்த்துட்டு வந்த பிறகு 6 மாதத்தில் அவள் இறந்து போனான். அவள் முதல்ல வந்து அவள் 1 வருஷத்தில் அவள் இறந்து போனான். அதுக்கப்புறம் ஒரு 6 மாதத்தில் அவர் இறந்து போனார். ஒரு 3 மாதன்றா 6 மாதன்றா கரெக்டாக புரியல. நான் ஒய்ஃப் இறந்து போயிட்டா. 2 பேர் போன பிறகு 1 வருஷம் கழித்து அந்த பிள்ளை வந்து உயிர் விட்டுருக்கார். அதே மாதிரி கடலில் விழுந்து தற்கொலை பண்ணிட்டுருக்கார். அப்படின்னா பெரியவாளுக்கு தெரியும், அது அவருடைய புத்தி மாற முடியாது, அவர் அப்படி தான் பண்ண போகிறார். பெரியவாக்கு முதலே தெரிஞ்சு, அதனால தான் சிரிச்சிருக்கார். புத்தியை மாற்ற முடியாதுன்னு விட்டுட்டார் பெரியவா. ஜெய் ஜெய்சங்கர் மகாபெரிய பாதவேச்சர்.